அந்த ஸ்வீட்டை நான் தான் செஞ்சேன். ஆனா அதுல மருந்தெல்லாம் கலக்கல. என்னக்கா இது? அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னல இவ்வளவு கிச்சன் பக்கம் சேர்க்க கூடாதுன்னு. அதையும் மீறி கிச்சனுக்குள்ள போய் இவ்வளவு வேலை பார்த்திருக்கா. எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது ரத்னம். ஆனா நான் இவகிட்ட சொல்லிதான் வச்சேன். ஒருவேளை இவளும் இந்த ஓடுகாலி கூட கூட்டு சேர்ந்துட்டா போல இருக்கு. அவ மேல எந்த தப்பும் இல்ல. அவ கிச்சனுக்குள்ள வர வேண்டான்னு தான் சொன்னா. நான் தான் கேட்காம செஞ்சேன். ஆனா இப்பவும் சொல்றேன், நான் சமைக்கும் போது அது நல்லாதான் இருந்துச்சு. டேபிளுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி மருந்து கலந்து மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. அடச்சி வாய மூடு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வியாக்கியானம் வேற பேசுறியா? நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே ரத்தனத்தோட உயிருக்கு ஆபத்தா இருப்பேன்னு நான் சந்தேகப்பட்டேன். ஆனா இன்னைக்கு என்னடானா வள்ளி உயிரையே எடுக்க துணிஞ்சிருக்க. ஏண்டி இப்படி பண்ண? உன்னை பத்தின உண்மையெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு போனதும் இனிமே வள்ளி உனக்கு தேவைப்பட மாட்டான்னு முடிவு பண்ணிட்டியா? அக்கா, நாளுக்கு நாள் எல்லாமே எல்லை மீறி போயிட்டு இருக்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிக்கிற கதையா என் பொண்ணை சாகடிக்கிற அளவுக்கு கொலை வெறியில வந்து நிக்குது. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வை, அதுக்கு காரணமா இருந்தவங்க யாரா இருந்தாலும் சரி, பொண்ணு புதைக்க கூட தயங்க மாட்டேன். சொல்லிடு. என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. நம்ம பொண்ண நானே எதுக்கு கொலை பண்ண முயற்சி பண்ண போறேன்? ஏங்க நில்லுங்க. என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. வருக வருக அசுரர் குடி கெடுத்தாயா வருக. என்னை ஆளும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாம் குசமும் பரந்த விழிகள் 12 இலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக. ஐயும் இவ என்ன திடீர்னு தியானம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா? உண்மையிலேயே தியானம் தான் பண்றாளா இல்ல கண்ணை மூடிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காளா? இவ எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாத கருமோ. நிலை பெற்று என் முன் நித்தமும் ஒளிரும் சண்முகன் நீயும் தனி ஒளியோ. அடம் கொப்புறானே, உண்மையிலுமே தியானத்துல தான் இருக்கிறா. இப்ப எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கிறா? புரியலையே. நம்ம சிற்றறிவுக்கு எதுவுமே புரியல. இது எவ்வளவு தூரம் தான் போகணும்னு தெரியல. என்ன என்னன்னு தெரியலப்பா. என்னமா நீங்க 3 தடவை கூப்பிட்டதுமே கண்ணை திறந்து பாத்துட்டீங்க. அப்படின்னா நீங்க ஆழ்ந்த தியானத்துல மூழ்கலையா? சும்மா வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தீங்களா? என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அந்த ஜானகிக்கு அடுத்தடுத்த அடியை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். முதல்ல போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு இந்த வீட்டை விட்டு ஓடுற வழிய பாரு. இல்லனா இன்னும் என்னெல்லாம் நடக்கும்னு தெரியாது, பாத்துக்கோ. ஏமா இந்த வேலை இதுக்கெல்லாம் பயந்து ஓடுறவன் நினைச்சிட்டீங்களா? அட போங்கம்மா, இத்தனை வருஷத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? இத்தனை நாளா எனக்கும் ஜானகி அம்மாவுக்கும் தான் தொல்லை கொடுத்துட்டு இருந்தீங்க. நாங்களும் பரவாயில்ல பாத்துக்கலான்னு பொறுத்து போயிட்டு இருந்தோம். ஆனா எங்களை பழி வாங்கறதுக்காக எப்ப வள்ளி உயிரோட விளையாட ஆரம்பிச்சீங்களோ
இனிமே உங்களை விட்டு வைக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் உங்க ஆடு புலி ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சக்க பாலகன் கரெக்டா கேள்வி கேக்குறானே. ஆனா நமக்கு தான் இந்த வேதநாயகி பார்த்தாலே பேசவே பயமா இருக்கு. என்னைக்காவது வேதநாயகிட்ட இந்த மாதிரி தைரியமா ஒரு நாள் பேசிடணும்பா. அந்த நாள் என்னைக்குத்தான் வரப்போகுதோ தெரியல. தம்பி வேலு, நீ எல்லாம் நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காலாண்டா. இந்த வேதநாயகி பெரிய பெரிய ஆலமரம் அரச மரத்தையே அடியோட சாச்சவன். உன்னை எல்லாம் 2 விரல்ல கிள்ளி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த வேதநாயகி கிட்ட வச்சுக்காத. இப்போ உன்னை கெட்டு போயிடல. என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு ஜானகியை கூப்பிட்டுக்கிட்டே இந்த வீட்டை விட்டே ஓடி போயிடு. உனக்கு உயிர் பிச்சை போடுறேன். ஐயோ அம்மா, காலில் விடுறதும் மன்னிப்பு கேட்கறதும் பெரிய விஷயமே இல்ல. ஆனா யாரோட காலில் விடுறோம், யாருகிட்ட மன்னிப்பு கேட்கறோங்கிறதா மேட்ரே. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த தகுதியெல்லாம் உங்களுக்கு இல்ல. அதனால இந்த வேலை ஓட போறதும் இல்ல, ஒளிய போறதும் இல்ல. இனிமே திருப்பி அடிக்கிற காலம்தான். வாங்கிக்க ரெடியா இருங்க. தப்பு தப்பு தப்பு. திருப்பி அடிக்கிற காலமா? தம்பி போப்பா, போய் வீட்ல யாராவது பெரியவங்க இருந்தா வர சொல்லு. பெரியவங்க தானே, கண்டிப்பா வரதான் போறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. நீங்களே எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் காத்திருக்கு.